நேர துரியோதன மன்னனிடத்திலே வந்து யாரை கேட்கின்றார்? ஆனால் துரியோதனிடத்திலே வந்து எனக்கு இன்னைக்கு தேரோட்டியாக சல்லியனை என்னோடு அனுப்பி வை என்றார். பார்த்தார் சல்லிய, ஏ கர்ணா, உனக்கு தேரோட்டியாக நான் வர வேண்டுமா? நான் வரமாட்டேங்காரு. பார்த்தான் துரியோதனன். கர்ணனோடு போயே ஆக வேண்டும் என்று சொல்ல, அப்படி சொல்லும் போது சரி என்று சம்மதித்து அந்த கர்ணனோ அந்த சல்லியன் தேரோட்டையன் கர்ணன் ஆஞ்சநேய கொடிய அனும கொடிய பறக்க விட்டு அந்த கர்ணன் வருகின்றார். அந்த போர்க்களத்திலே அவன் எப்படி வாரா? அவன் அர்ஜுனனை எதிர்கொள்ளவே இந்த அழகு கர்ண வாரா. அவன் அரண்மனை தலை கடந்து இந்த அழகை கண்ண வரும்போது அவனுக்கு பொல்லாத குணமெல்லாம் சகுனமெல்லாம் அடுக்கடுக்க அவரை உரையா அத்தனையும் அறிகாரே எம்மா அத்தனையும் அறிகார் இந்த அழகு கர்மையாது செய்வார். அந்த அர்ஜுனனோடு சண்டை செய்ய இந்த அழகு கர்ண வாராய். கர்ணன் அவர் வாரவோடு அங்க என்ன நடக்குவார்? அங்க பூனை எது குறுக்கலாச்சு, ஐயா புதுப்பானை எதிராச்சு. என் கர்ணன் அவர் வாரவோடு ஆகார ஜகுணமெல்லாம் அது அடிக்கடி காரி உரையா. அப்படியே வரும்போது இந்த அழகு ஒன்ன கர்ணனாய் அவன் அழகழகவானாய் இந்த அர்ஜுனனோடு போரை செய்ய அவன் அழகு மன்னவானாய். 16ஆம் நாளையிலே என்னும் 16ஆம் நாளையிலே அந்த பாங்குடனை போர் நடக்கு. போர் நடக்கு. கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் நடக்கும் போது அங்க என்ன செய்கின்றார்? இவர் இங்கிருந்து வெயில் தொடுக்க, அவர் அங்கிருந்து வெயில் தொடுக்க, அங்க எப்படி பானம் போட்டு போர் நடக்கு. பார்பார் என்று சொல்லி பாரமன்னன் போட்ட எம்மா பார்பார் என்று சொல்லி பாரமன்னன் போட்ட மாரிமலை போல பானம் போடியே எம்மா மாரிமலை போல பானம் போடியே அந்த மன்னர்களும் சண்டை அது போடே. பார்பார் என்று சொல்லி பாரமன்னன் போட்டவாரோ மாரிமலை போல பானம் போடியே அந்த மன்னவரும் சண்டை அது போடே. என்ன அரவக்கானை இவர் கொடுக்க கருடக்கானை போட்டாருக்கா? இவ அரவக்கானை இவர் கொடுக்க கருடக்கானை போட்டாருக்கா? இவ வாயுக்கானை இவர் கொடுக்க வருடக்கானை போட்டாருக்கா? மாரிமலை போனம் அங்க பாரம் அதுதான் மொழிய இந்த வாயுக்கானை இவர் கொடுக்க வருடக்கானை போட்டாருக்கா? அந்த ஆட செவி கிளம்ப 1000 கோடி காணை எம்ம குதிரை செவி கிளம்ப கோடான கோடி காணை அந்த அர்ஜுனம் மேல் கர்ணம் மன்னம் போடே. அந்த அர்ஜுனம் மேல் கர்ணம் மன்னம் போடே. அந்த 1000 பாரம்
பாடமரு போடியே பாரமன்னன் கொண்டவானோ அஞ்சிடமே காடமரு போடி அங்க 1000 பாடம் மழை போடியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பானம் போடுறாங்க. எப்படி போடுறாங்க? எப்படியா பானம் போடுறாங்க என்று சொல்லி. ஆனால் வாயுக்கணை இவர் தொடுக்க வருடக்கணை போட்டறுத்தா, அரவக்கணை இவர் தொடுக்க கருடக்கணை போட்டறுத்தா, ஆனை செவிகிளம்ப 5000 கோடி கணை. 5000 கோடி கணை. ஆனை செவிகிளம்பனா எப்படி? ஆனை செவிகிளம்ப அப்படின்னா அதாவது இப்போ ஒரு 10-15 யானை ஓடுனா எப்படி புழுதி பறக்கும்? புழுதி அப்படியே பறக்கும். அத மாதிரி குதிரை செவிகிளம்ப கோடான கோடி கணை. அர்ஜுனன் கோடும் சண்டை அகிலமெல்லாம் நடுநடுங்க, கர்ணனவன் கோடும் சண்டை கைலாசம் நடுநடுங்க. ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கு. சண்டை நடக்கும் போது தேரோட்டியாக இருந்த சல்லியன் பார்த்தா என்ன செய்கின்றார்? கர்ண மகாராஜன் நாகபாசத்தை கையில் எடுத்து அர்ஜுனன் மேல நாகபாசத்தை போட்டு அர்ஜுனனை இன்னையோட கொன்றணும், போற இதோட முடிச்சிடணும் என்று கர்ணன் அவர் நாகபாசம் கையில் எடுத்து அர்ஜுனனுக்கு குறி வைக்கார். ஏன்னா கர்ணனுக்கு தெரியும் தன்னுடைய குறி தப்பாது என்று இவர் நினைச்சிட்டு குறி வைக்காரு. குறி வைக்கும் போதே தேரோட்டியா இருந்த சல்லியன் சொல்லுதார். என்ன சொல்லுகின்றார்? ஏ கர்ணா, நாகபாசத்தை அர்ஜுனனுடைய மார்புக்கு குறி வைனார். என்ன சொன்னாரு? அர்ஜுனனுடைய கர்ணன் கேட்டாரா? என்ன நினைக்காரு? என்ன சொல்லுதாரு சல்லியன் கிட்ட? சல்லியா, உன்னுடைய வேலை தேரோட்டுவது. நீ தேரோட்டுற வேலையை மட்டும் பாரு. எனக்கு எங்க பானம் போட்டு எப்படி கொள்ளணும்னு எனக்கு தெரியும். நீ தேரோட்டுற வேலையை மட்டும் பார் என்று சொன்ன உடனே சல்லியன் பார்த்தா என்ன செய்கின்றா? என்ன செய்கிறா? நான் ஒண்ணும் சொல்லலப்பா, நீ பானத்தை போடுனார். இவர் எங்க குறி வச்சாரு? அவன் மார்புக்கு குறி வைன்னு சல்லியன் சொன்னா. அதான் சொல்லுவாங்க, அரண்மனையில பிறந்தாலும் கோட்டையில பெண் பிறந்தாலும் கோட்டை புள்ளி மாறாது. என்ன எழுதி இருக்கோ அது எழுதுன எழுத்து நடக்கும். இவர் மார்புக்கு குறிவைன்னு சொல்லுதாரு. அவனும் ஒரு நாட்டு மன்னன் தானே, சரின்னு சம்மதிச்சு மார்புக்கு குறி வைத்தாரா? இவர் எங்க குறி வைக்காரு? ஒரே பானம் அர்ஜுனனுடைய தலை துண்டா போகணும் என்று அர்ஜுனன் தலைக்கு குறி வைத்து நாகபாசத்தை தொடுத்தார். அந்த நாகபாசத்தை தொடுக்கும் போது அர்ஜுனனுக்கு பயம் வந்துட்டு, அண்ணா அங்க பாரு என்ன வருது? நாகபாசம் என்னுடைய சிரசை நோக்கி வருகிறது. நான் எப்படி தப்பிக்கேன்னா பார்த்தார் கண்ணன். ஒரு நான் இருக்கேன்ல, என்ன தாண்டிதானையா உன்னவர் தேடி வரணும், நான் பார்த்துக்கிடுதேன் என்று கண்ணன் அர்ஜுனனிடத்திலே சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கின்றார்? அங்கே தன்னுடைய பெருவீரரா அவர் ரகத்த தலையில் அழுத்துவாரா அழுத்துவாரா பெருவீரரா இவர் ரகத்த கரையில் அழுத்தும் போது அந்த கர்ணனாவம் போட்டு அவர் இவன் அர்ஜுனனுடைய தலையதற்கு அந்த தாரை வண்ணம் போட்டு அந்த அர்ஜுனனின் கிரீடோமலை அது அடித்து மெல்ல திரும்பூரையா திரும்ப
கிரீடமலையே குறி வச்சது மார்புக்கு குறி வைன்னு சல்லியன் சொல்லியும் கேட்காமல் தலைக்கு குறி வைத்தார். பானத்தை பார்த்த உடனே எம்பெருமாள் கோபாலன் பாதத்தினுடைய பெருவிழலாளை ரதத்தை தரையில ஒரு அழுத்து வாங்கி அழுத்தினார் பாரு. அழுத்தின நேரத்துல அர்ஜுனன் தலைக்கு வந்த நாகபாசமானது என்னாச்சு? அர்ஜுனன் தலையில இருந்த கிரீடத்தை தட்டி மறுபடியும் கர்ணன் கைக்கு திரும்பி பார்த்தான் சல்லியன். ஏ கர்ணா, நான் சொன்னதை கேட்டாயா? நீ மார்புக்கு குறி வைத்திருந்தால் இந்நேரம் அவனுடைய தலையை நாகபாசம் எடுத்திருக்கும். நான் சொன்னேனே, நீ கேட்டியா? பார்த்தா கர்ணனுக்கு கோபம் வருது. எனக்கு குறி தப்பி போச்ச. தப்புன குறியில ஏற்கனவே அவர் கோபத்துல இருக்காரு. ஏ சல்லியா, நீ தேர மட்டும் ஓட்டு, மத்தத நாம் பாத்துக்கிடுது என்று மறுபடியும் நாகபாசத்தை தொடுக்க போறாரு. பார்த்தான் சல்லியன். பானம் போன பானம் திரும்பி வருது, எடுத்து மறுபடி தொடுனாரு. இவர் எடுத்து தொடுக்க போறாரு. குந்தி தேவிக்கு கொடுத்த வரம் நினைவுக்கு வருது. ஒரு முறைக்கு மறுமுறை நாகபாசத்தை அர்ஜுனன் மேல போடக்கூடாது. ஆகா, அப்ப கண்ணன் திட்டம் போட்டுதான் எல்லாம் சொல்லி இருக்கான். நம்ம குறி தப்பாதுன்னு நினைச்சோம், நம்ம குறி தப்பிட்டு என்று கையில் எடுத்த நாகபாசத்தை கீழே போட்டார். கீழே போட்ட உடனே என்ன செய்தார்? அவர் கையில் இருக்க பாசத்தை கீழே போட கர்ணனுடைய ரதமானது பூமிக்குள்ள குழியில சிக்கிட்டு. அது யார் கொடுத்த சாபம்? பூமாதேவி கொடுத்த சாபம் கர்ணனுக்கு. முன்னே ஒரு காலத்துல, அதாவது கர்ண மகாராஜா தெருவிலே நடந்து, அதாவது ரதத்துல வரும்போது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையானது தரையிலே சிந்தி இருந்த நெய்ய பார்த்து அழுதுகிட்டே இருந்துச்சா. என்ன? அந்த நெய் தான் வேணும்னு அழுதுகிட்டே இருந்திருக்கு. அவன் பார்த்தா கர்ணமன்னன் சொன்னாரா, அப்பா உனக்கு நான் புதுசா வேற நெய் வாங்கி தாரேன், வெண்ணெய் நெய்ய வாங்கி தாரேன், இது மண்ணுல சிந்திட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்தா அந்த குழந்தை பிடிச்சு அடம் அப்படித்தானே இருக்கும், அந்த நெய் தான் வேணும்னு அழுது இருக்கு. இவர் மண்ணை அள்ளி வினைஞ்சுன்னா சிக்கனை இறுக்கி உளிஞ்சி அந்த நெய்ய அந்த பழைய கதையில சொல்லுவாங்க. பார்த்தா பூமாதேவி கர்ண மகாராஜாவுடைய கைக்குள்ள இருந்து கண்ணீர் வடிச்சிருக்கா. ஆமா, எண்ணெய் விளைந்த காரணத்தினாலே நாளை ஒரு காலத்துல உன்னுடைய ரதத்தை நேரம் பார்த்து குழிக்குள்ள தள்ளுவேன் என்று அன்னைக்கு அவ கொடுத்ததா ஒரு வரலாறு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால் கர்ணனுடைய ரதமானது மண்ணுக்குள்ளே மாட்டியது. இவர் நாகபாசத்தை கூற போட்டார், ரதம் மண்ணுக்குள்ள மாட்டிட்டு. சல்லியம் பார்த்தா, ஏ கர்ணா, நான் சொல்வதை கேட்க கூடாது என்பதற்காகவே நீ என்னோடு போரிட வந்திருக்கிறாய். சொல்லுத நீ கேட்க மாட்டேங்கிய, இனிமேல் உன்னோடு நான் தேரோட்ட மாட்டேன். யாரு அங்கனே விட்டாரு, சல்லிய இறங்கி போயிட்டார். பார்த்தார் கர்ணன். தியார ரதத்தை இழுத்து இழுத்து பார்த்தாரு, கீழே இறங்கி வந்தாரு. தோல் கொடுத்து ரதத்தை தூக்கி பார்த்தாரு, தூக்க முடியல. பார்த்தார் கண்ண பெருமாள், எங்கள் ஐயா ஆயனந்த கோபால கண்ணன் பார்த்தார். ஏ அர்ஜுனா, இதுதான் சமயமடா. ஆனால் என்ன சொல்லுகின்றார்? கர்ணன் மேல பானத்தை போர், இதுதான் நேரம் என்றார். என்று சொன்னவுடனே அர்ஜுனன் பானத்தை கையில் எடுத்து அந்த கர்ணனோட மார்வாதியிலே இந்த காண்டி ஐயா மார்வாதியிலே அந்த கர்ணனோட மார்வாதியிலே அந்த கட்டழகம் பானம் போடப்பா, இந்த அர்ஜுனனும் போட்ட பானம் இந்த அழகு சொன்ன மார்வதியில அது காற்றை விட வேகமாகவே இந்த கர்ண மார்வ துளைக்குதையா துளை, அது ஒளிய விட வேகமாக அது
இந்த பாரம்பட்ட நேரத்திலே பாரம்பட்ட நேரத்தில் அவன் பார்த்தாரே கர்ணனாவே கர்ணனாவே ஐயாரே அரத்திலே என்ன சொல்லுகின்றார்? மார்புக்கு குறிவை என்று சொல்லி ஆமா பானத்தை போட சொன்னார் கண்ணன். கண்ணன் போட்டான். ஆமா அர்ஜுனன் வில்லை விளைத்து வில்லை வளைத்து பானத்தை போட்டவுடனே பானத்தை போட்டவுடனே அப்படியே அகிலமெல்லாம் நடனடுங்க. நடுநடுங்க ஒளியை விட வேகமாக வேகமாக பானம் துளைத்தது கர்ணனுடைய மார்பை. மார்பில் மார்பை துளைத்த உடனே ஆமா அப்படியே கர்ணன் தள்ளாடி கீழே சாஞ்சிருக்கான். கீழே சாய்ந்திருக்கிறான். ரத்தம் எல்லாமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிர் போக மாட்டுது. ஆமா ஏன் போக மாட்டுது? என்ன என்ன ஏதோ ஒண்ணு மனசுல இருக்கு. ஏன்னா அவர் தேடுதாரு. கர்ணன் ஆமா உடைய தர்ம பலன் அவர் உயிரை காப்பாத்துது. காப்பாத்துது. என்ன செய்கின்றது? என்ன செய்கின்றது? அதான் சொல்லுவாங்கல்ல, தர்மம் தலை காக்கும். தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிரையும் காக்கும். உயிரையும் காக்கும். ஆமா பார்த்தா பார்த்தா எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தர்ம பலன். அதான் அதை சொல்லாதன்னு நான் சொல்லி கொடுக்க இது கேட்க மாட்டேங்குது. என்னம்மா? எவ்வளவு தூரம் நீ கர்மம் செய்வியோ அவ்வளவு தூரம் நீ நல்லா இருப்ப. காசு கொடுத்து முடிய நட்டு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா கேட்கானா? அதாவது கேட்க மாட்டேங்கான். அந்த காலத்துல ஆமா கர்மம் செஞ்சா இருக்கிறத கொடுத்தா சந்தோஷமா ஏத்துக்கிடுவாங்க. ஏத்துக்கிடுவாங்க. இப்போ ஆமா நான் காலையில புது பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது ஆமா எப்போதும் அவருக்கு 10 ரூபா கொடுப்பேன். ஆமா இன்னைக்கு என்னய்யா? என்கிட்ட சில்லறை இல்ல. இல்ல நான் என்ன பண்ணேன்? என்ன என் பைக்குள்ள இருந்த 2 ரூபாய கொடுத்தேன். போச்சு 8 ரூபாய குறைச்சிடலாம். ஆமா ஆமா சில்லறை இல்ல, இல்ல 2 ரூபாய கொடுத்தேன். அப்ப நீ 100 ரூபாய கொடுத்துருக்கோம். இப்ப மேலைங்களே ஏறிட்டு பார்த்தாரு. ஆமா 2 ரூபாய கொடுக்க ஆமா போறவன் திரும்ப மாட்டப்போ. காலம் அப்படி மாறி போச்சுமா. ஆமா அந்த காலத்துல பழைய கஞ்சி கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கிட்டு போவாங்க. ஆமா இப்ப 10 ரூபாய்க்கு 2 ரூபாய் கொடுத்தோன்னே இப்படி மேலைங்களையும் பார்த்தாரு. பார்த்தாரு. எங்க போற? இங்க போறேன். நீ போறவன் திரும்ப மாட்டப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலம் மாறி போச்சு. ஆமா ஆனால் ஆனால் கர்ணனுடைய உயிரை பிரிய விடாமல் பிரிய விடாமல் அவர் செய்த தர்ம பலன் கர்ண மகாராஜாவை காப்பாத்துது. காப்பாற்றுகின்றது. பார்த்தார் கண்ணன். ஆமா அர்ஜுனன் கேட்டா, கேட்கின்றார். கண்ணா அண்ணா பானம் போட்டாச்சு, மார்பு தொலைச்சாச்சு, ஆனா உயிர் பிரிய மாட்டேக்க என்னாச்சு? என்ன காரணம் தெரியவில்லையே. கண்ணன் பார்த்தார். பார்த்தார். அர்ஜுனா என்ன? கொஞ்சம் பொறுமையா இரு, இரு இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் ஆமா என்று என்று என் ஆயனந்த கோபால கண்ண கோபாலன் கண்ணன் அவர் எப்படி வருகின்றார்? எப்படி வருகின்றார்? அவர் ஆண்டி அல்ல வண்டார் அம்போல் அழகு கண்ணே வடிவம் கொண்டு ஐயா இறந்து உண்ணோ ஆண்டி ஓடையும் பெயருமால் வடிவம் கொண்டு அவர் யாசகமோ கேட்பதற்கு ஐயா கேட்பதற்கு நீ அங்கோவாரே ஏய்வாரா ஐயா கேட்பதற்கு வாராஜா அடியே இறந்து உண்ணோ ஆண்டி போல ஆண்டி பண்டாரம் போல் அழகு கண்ணன் வடிவம் கொண்டு கர்ணன் முன்னாடி வந்து நிக்காரு. கையெழுந்து நிற்காரு. ஐயா என்ன? கர்ணா அண்ணா எனக்கு ஒரு உதவி வேணுங்க. உதவி வேண்டும். அப்ப கர்ணன் பார்த்து சிரிக்காரு. சிரிக்கின்றார். ஐயா பெரியவரே, பெரியவரே நான் இருக்கின்ற நிலைமை உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையா? நீங்க என்கிட்ட இப்ப என்ன கேட்க போறீங்க? என்கிட்ட குடுக்கறதுக்கு என்ன இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. என் உயிரை தவிர உயிரை தவிர உங்களுக்கு கொடுக்க எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உயிரானா? உயிரை கொடுத்தாலாவது நம்புவீங்களா? நான் கொடுக்க மாட்டேன்யா. ஆனா ஆமா ஆனா ஆனா உயிரை தவிர என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லை. நான் தாரேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஆமா ஆகையினால் ஆகையினால் பார்த்தார் கண்ணன். கண்ணன் ஐயா என்ன? கர்ணா அண்ணா உன் உயிரெல்லாம் எனக்கு வேண்டாம்பா. வேண்டாம். அந்த பாவம் எனக்கு எதுக்கு? எனக்கு இருக்கு. உன் உயிர் எனக்கு வேண்டாம். ஆமா ஆனால் ஆமா நீ செய்த தர்ம பலனை எல்லாம் எனக்கு பிச்சையா யாசகமா கொடுன்னார். ஆமா முடிஞ்சு போச்சா? அதுக்கு போச்சு. உயிர் அதை எடுத்துட்டா தான் உயிர் போயிருமே. உயிர் பயிரமே. எல்லாம் தெரிஞ்சுதானே கேட்டாரு. ஆமா சிரிக்காரு. சிரிக்கின்றார். தாத்தா ஆஹா நல்ல விவரமா இருக்கே ரோய். ஆமா ஆனா எவ்வளவு விவரமா அவர்கிட்ட என்னெல்லாம் வாங்க முடியுமோ
அவ்வளத்தையும் வாங்கியாச்சு. பாட்டிய வெண்டிலேட்டர்ல வச்சு காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. பாட்டிய வெண்டிலேட்டர்ல வச்சு மூக்குல காத்த கொடுத்து காப்பாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு பாட்டி கொஞ்சம் தெம்பாயி கையெழுத்து போட லெவலுக்கு வந்த உடனே கையெழுத்து போட்ட உடனே மறுபடியும் பாட்டி போவதுக்கு ரெடி ஆயிரும். இவங்க என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் போய் இந்த மூக்குல இருக்கிறத எடுத்து விட்டுருவாங்க. அதான் முடிஞ்சு போச்சு இல்ல, கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண அதுக்கு அதே மாதிரி கண்ணன் போய் உன் தர்ம பலனை எல்லாம் எனக்கு யாசகமா கொடுனார். கண்ணன் பார்த்தார். அதுவரைக்கும் இல்லை என்று சொல்லாமல் வாழ்ந்தவர் தரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? என்ன செய்கின்றார்? மார்பிலே இருந்த பானத்தை உருவி உறுதியாக கொப்பளிக்கின்ற அந்த ரத்தத்தை கையிலே ஏந்தி, ஐயா பெரியவரே, இன்று வரைக்கும் இக்கணம் வரைக்கும் நான் செய்த தர்ம பலனை எல்லாம் உமக்கு தர்மமாக தந்தேன். கையில ரத்தத்தை அள்ளி கொடுத்துட்டாரு. கையில கூசாம கண்ணனும் வாங்கிட்டாரு, ரத்தத்தை கூட வாங்கிட்டாரு. ஏன்னா கர்ணன் நின்ன பக்கம் தப்பு. கர்ணன் சரியானவர், ஆனா நின்ன பக்கம் தப்பு. பார்த்தா அந்த தர்ம பலனை வாங்கியவுடனே ஆண்டி பண்டாரமா இருந்த என் அழகு கோவாளனாக வடிவத்தை கொடுத்தார். வெங்கடாச்சலபதியா கர்ணனுக்கு காட்சியை கொடுத்தவுடனே அப்ப கர்ணன் கேட்கின்றார், கர்ணா கர்ணா எல்லாம் இழந்த உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அப்ப பார்த்தார் கர்ணன் சொல்லுகின்றார், தேவாதி தேவர்கள் அமலரோக முனிவர்கள் எல்லாம் பார்க்க முடியாத காட்சியை எனக்கு தந்திருக்கிறீர்கள். இதை விட எனக்கு என்ன வேணும் பெருசா? இந்த அகிலம் உலகம் உள்ளவரைக்கும் என் பெயர் நிலைத்திருக்கட்டும். அப்ப பார்த்தார் கண்ணன், இந்த உலகத்துல என்றைக்கு தான தர்மம் எல்லாம் இருக்கிறதோ அன்று வரைக்கும் கர்ணன் என்ற பெயர் நிலைத்து நிற்கும் என்று கர்ணனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு நேர அர்ஜுனன் அருகிலே வந்து இப்போது மறுபானத்தை போட்டு கர்ணனை கொன்றுவிடு என்று சொல்ல உடனே அர்ஜுனன் வில்பானத்தை கையிலெடுத்து கர்ணன் மீது பானத்தை போட்டார். யாராலும் பிரிக்க முடியாத உயிரானது அர்ஜுனன் போட்ட பானத்தில் அழகு மன்னன் அங்கதேசத்து அறையலே உயிர் பிரிந்தான், மூச்சை நிறுத்தினான், பூமியிலே சாய்ந்தான். கர்ணனுடைய உயிர் பிரிந்தது. கர்ணன் இறந்தான் என்ற செய்தி துரியோதனனுக்கு எட்டியது, குந்தி தேவி காதுக்கு எட்டியது. உடனே கர்ணன் இறந்த செய்தியை கேட்டவுடனே குந்தி தேவி ஓடோடி வந்து கர்ணனை அள்ளி கையில் எடுத்தார். என் மகனே கண்மணியே, என் மகனே கண்மணியே, என் மகனே கர்ணா, நான் என்ன வர வாங்கி வந்தேனடா என் மகனே என்று சொல்லி அந்த குந்தி தேவியானவள் அவ ஏங்கி மெல்ல அழுவாளா, ஏங்கி மெல்ல அழுவாளா. ஐயா என் மகனே கண்மணியே, ஏங்கி மெல்ல அழுவாளா. ஐயா என் மகனே கண்மணியே, என் மகனே கண்ணா, எந்த நாள் தவமிருந்து இந்த முகத்தை பார்க்க வந்தேன். என் மகனே இப்படி உன்னை பார்ப்பதற்கா அம்மா உன்னை பெற்றெடுத்தேன். என் அழகு மகனே கர்ணா, மகனே மகனே என்று மடியிலே கிடத்தி இருக்கிறா மகனை. கர்ணனை மடியிலே கிடத்தி மங்கையான வாழ விளம்புகின்றாள். பெற்ற நாளையிலே பிரிந்தேனடா உன் முகத்தை. ஏ கர்ணா,
யார் செய்த சூழ்ச்சியடா என்னுடைய தலைவிதியா ஏ கர்ணா என்னுடைய கையாலே எந்த கண்ணை குத்தியதை போல் என் மகனே தலைமகனே கர்ணா ஏ கர்ணா அம்மா உன்னை கொண்டேனா நீதான் என் மகன் என்று தெரியாமல் இருந்திருந்தால் என்று நீயும் இருந்திருப்பாயே கர்ணா உன்னை போல் பிள்ளை இழந்து கர்ணா ஆனால் அம்மா உன்னை பெற்றதொரு நேர்த்தி என்ன சூரியன் கொடுத்த வரமடா நீ சூரியன் கொடுத்த வரமடா மானந்தான் பெரிதி என்று மானந்தான் பெரிதி என்று மகனே உன்னை நான் பிரிந்தேன் உன்னம் அடியில் வைத்து அழுவதற்கா மங்கை நான் இத்தனை நாள் உயிர் வாழ்ந்தேன் முத்து போல் கண்ணீரை முத்து போல் கண்ணீரை முகமெல்லாம் உரையிட்டாள் அழுது துடிக்காளே அழுது துடிக்காளே என் அருமை மகனே கர்ணா இன்று கண்ட திருமுகத்தை இன்று கண்ட திருமுகத்தை என் மகனே நான் என்று பார்ப்பேனோ என் மகனே ஏ கர்ணா வெற்றி எடுத்தேடா உன்னை பிரிந்து வளர்ந்தேடா ஏ கர்ணா சேராத இடம் சேர்ந்து என் செல்ல பிள்ளையை கொண்டேனே கண்ணனை பார்த்தா கோபாலன் கண்ணனை பார்த்து கோதையவள் சொல்லுகின்றார் ஏ கண்ணா முன்னே ஒரு காலத்திலே இரணையனையும் பெற்ற மகன் பிரகலாதனாலே கொண்டாயடா ஏ கண்ணா இலங்கையால் ஒரு ராவணனை தம்பியை வைத்துக் கொண்டாயடா இன்றைக்கு என் மகன் 6 பேரிட அரும மகன் அர்ஜுனன் கையாளை 5 பேருக்கும் உதைத்திருந்த ஆண்மகனை கொன்று விட்டாயே ஏ கண்ணா இந்த பாவத்தை நான் என்று விளைக்க போறேனோ ஏ கர்ணா 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 என்று அழுது விளம்புகின்றார் ஏ கர்ணா நீ போர்க்களத்தை மாண்டாலோ போர்க்களத்தை மாண்டிட்டாலோ பொருட்களையடா என் மனது தம்பி போட்ட பானத்தாலே தலைமகன் தரையில் சாய்ந்தாயோ ஏ கர்ணா எழுந்து வாடா அம்மா மடியில படுத்துக்கிட்டு இருக்கியே எழுந்து வாடா கத்தி கதறுதாளே அவ கத்தி கதறுதாளே கர்ணன் கண் விழித்து பார்க்கலையே முட்டி மோதுகின்றார் முட்டி மோதுகின்றார் அவன் முழித்து கூட பார்க்கலையே என் அருமை மகனே கண்ணா மகனே மகனே என்று மடியே கிடத்தி அழுதால் குந்தி தேவி பார்த்தான் அர்ஜுனன் அண்ணன் தம்பி 5 பேர்களும் பார்க்கின்றார் என்னடா இது நம்ம அம்மாவோட குரல் போல் கேட்கிறது என்று பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களும் ஓடி வந்து பார்க்கின்றார் பார்க்கும்போது குந்தி தேவி கர்ணனை மடியிலே கிடத்தி எழுது விளம்பிக் கொண்டிருக்கிறார் தாயே நாங்கள் 5 பேர்களும் எங்கிருக்க அர்ஜுனன் அங்கிருக்க துரியோதனனோடு கூட்டு சேர்ந்த யாரு கர்ணனை மடியிலே கிடத்தி மகனே மகனே என்று அழுது கொண்டிருக்கிறீர்களே என்றார் எப்பா
ஏ பீஷ்மா, ஆனால் உங்கள் 5 பேருக்கு முதல் பிறந்த தலைமகன் என் தங்க மகனடா இந்த கர்ணன். எப்பா பொன்னான மேனி எல்லாம் புழுதியில் பிறந்திருக்கிறானே, எழுந்து வாடான் அழுது விளம்புகின்றான். சூரிய தேவனுக்கு பிறந்த சூரியனடா என் மகன் என்று உங்கள் 5 பேருக்கு முதல் பிறந்த அழகு அண்ணனடா கர்ணன் என்று அழுது விளம்பிய உடனே அர்ஜுனன் திரும்பி கண்ணனை பார்த்தான். கண்ணா, என் அண்ணனை என் கையாலே கொள்ள வைத்தாயா? உனக்கு தெரியாமலா இருந்திருக்கும். இந்த பாவத்தை நான் எப்படி தீர்ப்பேன்? என் அண்ணனையா நான் கொன்றேன், நான் கொன்றேன், நான் கொன்றேன். பார்த்தார் கண்ணன். ஏ அர்ஜுனா, செத்த பாம்பை அடித்து விட்டு நான் கொன்றேன், நான் கொன்றேன் என்னடா வசனம் பேசிக்கிட்டு இருக்க? கர்ணன் தெய்வேந்திரன் கவச குண்டலத்தை முதலிலே வாங்கி பாதி உயிரை அவன் வாங்கி சென்றான். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கும் போது மறந்து போகும் என்று சாபம் கொடுத்து பரசுராமர் பாதி கொண்டார். சரியான நேரத்தில் தேரை ஓட்ட உதவாமல் சல்லியன் பாதியிலே விட்டு சென்றான். அவன் பாதி உயிரை எடுத்தான். உன் தலைக்கு வந்த நாகவாசத்தை தரையிலே அழுத்தி கிரீடத்திலே பட வைத்து பாதி உயிரை நான் எடுத்தேன். அவன் தர்ம பலனை எல்லாம் கடனாக வாங்கி அந்த பாவத்தை நான் எடுத்து கர்ணனை கொன்றேன். ஆனால் செத்த பாம்பை அடித்துவிட்டு நான் கொன்றேன், நான் கொன்றேன் என்று சொல்கிறாயா? ஏ அர்ஜுனா, கர்ணனை கொண்ட பாவம் அனைத்தும் இந்த உலகம் உள்ள வரைக்கும் என்னை சேரட்டும் போனார். இன்னைக்கும் பாருங்க, கர்ணனை அர்ஜுனன் கொண்டுட்டாங்கிறத விட கண்ணன் தான் சூது பண்ணி கொண்டுட்டான் தான் சொல்லுவாங்க. பார்த்தால் குந்தி தேவி மகனை பிரிய முடியாமல் அழுது விளம்பி அண்ணன் தம்பி 5 பேரிடம் அழுது விளம்ப கர்ணனுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை செய்து முடித்து 18வது நாள் அதிலே துரியோதனனை போர் முடித்து குருச்சேத்திர போரிலே பஞ்ச பாண்டவர்கள் வெற்றி பெற்று அந்த அஸ்தினாபுரி பட்டணத்தை அழகு அண்ணனாகப்பட்ட அவர் சொல்லும் போதே சொல்லித்தான கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? உங்களுடைய மகன் 6 பேர்ல 5 பேர் உயிரோடு இருப்பான் நிச்சயம்னு சொன்னார் அல்லவா? அதே போல கர்ணனுடைய காவியம் அழியாத காவியமாக அகில உலகத்தில தார தர்மம் இருக்கிற வரைக்கும் கர்ணன் என்ற பெயர் நிலை பெற்றிருக்க வரத்தை வாங்கி அந்த அஸ்தினாபுரி பட்டணத்தை பஞ்ச பாண்டவர்கள அதிகாரியாக பிறந்த அழகு தர்மருக்கு பட்டாபிஷேகம் சூட வேண்டும் என்று அந்த அஸ்தினாபுரி பட்டணத்திலே அழகு தர்மனுக்கு பட்டாபிஷேகம் சூடி பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களும் தார தர்மத்தோடு அந்த அஸ்தினாபுரி மண்டலத்திலே அங்க எப்படி பட்டாபிஷேகம் சூடுகின்றார்கள்? அரம்பையர்கள் குலவை போன இரவெல்லாம் நடுங்க. அரம்பையர்கள் குலவை போன இரவெல்லாம் நடுங்க. அழகு நல்ல தருமருக்கு, அழகு நல்ல தருமருக்கு அந்த யூடிகாரை பட்டவரை வடையா இந்த அஸ்தினாபுரி பட்டணத்தை அழகு மன்னன் தருமனுக்கு இந்த மங்கையர்கள் உலகையிடம் மங்களமாய் முடிகிறார்கள். இந்த பாருலகம் போற்றும்படியே பாருலகம் போற்றும்படி தருமருக்கு பட்டாபிஷேகம் சூடினார்கள். பாருலகம் ஆயனந்த கண்ணனுடைய உதவியினாலை அஸ்தினாபுரி பட்டணத்தை தருமருக்கு பட்டாபிஷேகம் சூடி தர்மத்தோடு ஆலயங்கள் அத்தனை
அன்னைக்கும் ஆறுகால பூஜை செய்து தான தர்மத்தோடு அந்த அஸ்தினாபுரி மண்டலத்திலே அழகு தர்மன் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர்களும்